வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பிகினர்ஸும் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ எப்பயும் போல் நான் நெக்லைன் 2 லைனில் ஜரியில் அவுட்லைன் போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம எப்பயும் கொடுக்குறது தான். நெக்லைனில் எப்பயும் 2 லைன் அல்லது 3 லைனில் நம்ம த்ரெட்டில் கொடுத்துட்டோம்னா நம்ம ஸ்டிச்சிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நான் சுகர் பீடு வைக்க போகிறேன். ஸோ இந்த பீடு வந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. ஸோ இந்த பீடு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏ ஸ்டாரை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். குவாலிட்டியும் கொஞ்சம் அதை விட நல்லா இருக்கும். இந்த டிசைனுக்கு வந்து கொஞ்சம் பீட்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் வந்து நம்ம அந்த டிசைன் கொடுக்குறக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பீட் நீடில் வந்து பீடை லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் ஸ்விங் த்ரெட்டு எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நான் இப்போது இந்த பீடு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த நீடில் இந்த பீடை எப்படி ஈஸியாக எடுக்கலாம், பிகினர்ஸ்க்கு இந்த எடுக்க தெரியாது இந்த ஃபுல்லாக லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த பீடு வைக்கும்போது அந்த 2 பீடு கரெக்டாக எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு வச்சு ஒரு ஸ்டிச் போடுங்க. நீங்கள் ரொம்ப நெருக்கமாக வைக்கணும் அப்படிங்கிறக்காக பீடை வந்து ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டாலும் அது ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது பார்த்தா அது வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, அதுவும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பீடு முடிகிற இடத்துல கரெக்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இந்த நெக் லைனில் ஃபுல்லாக இந்த பீட் லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது முடிச்சிட்டேன். பக்கத்தில் ஒரு பைப்பிங் த்ரெட்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டேன் ஜிக்ஸாக் போட்டு. ஸோ இது மேலே ஒரு லோட் ஸ்டிச் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே லோட் ஸ்டிச் கொடுக்குறக்கு இந்த மாதிரி சாரீ கலரில் வந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. ஸோ இதை வச்சு நம்ம லோட் பண்ண போகிறோம் இந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே. ஸோ இந்த எட்ஜஸ் மட்டும் பைப்பிங் த்ரெட் மேலே ஒரு 4-5 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க, இந்த ரா எட்ஜ் தெரியாத மாதிரி. இப்போ இதில் வந்து ரா எட்ஜ் தெரியாமல் எப்படி கவர் பண்ணி நம்ம போடலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் த்ரெட் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். 1 2 அப்புறம் 3 ஸ்டிச்சு வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். போட்டுட்டு த்ரெட்டை வந்து ரிவர்ஸ் இழுத்து அந்த பைப்பிங் த்ரெட்டோட மேலே, அதாவது இந்த பக்கத்தில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. மறுபடியும் கீழே இழுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டிச்சு வந்து நீங்கள் மேலே அந்த பைப்பிங் த்ரெட்டோட மேலே அந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ப்ளவுஸ் மார்க்கிங்க்கு, அந்த லைனில் நீங்கள் ஒரு 3 ஸ்டிச்சு வந்து அதில் போட்டுக்கோங்க. ஸோ அந்த 3 ஸ்டிச் வரைக்கும் நீங்கள் நேராக போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லா கிராஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு கிராஸ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் போடுறது எல்லாமே இந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி நீங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்லா அந்த கிராஸும் கிடைக்கும், மேலே ஃபுல்லாக அந்த கவராயும் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். பிகினர்ஸ் வந்து ஒரு 2 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி போடலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக இந்த பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாகவுமே இந்த லோட் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடும் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு நான் இங்கே சுகர் பீடை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வைக்கிறேன். இதுக்கு வந்து நான் செல்ஃப் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் டைப்பில் வைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே இந்த ஒரு பாக்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அது அந்த எங்கே முடியுதோ அங்கேருந்து நான் வந்து பீடை எடுத்திருக்கேன். இதில் நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த பாக்ஸ் டைப்பில் நமக்கு கரெக்டாக வருது. ஸோ ஒரு 5 பீடு மட்டும் எடுத்துகிட்டு அந்த கிராஸாக கொடுத்துட்டு அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழே கொண்டு வந்து மறுபடியும் அங்கே ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு 5 பீடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பீடை வைக்கும்போது நீங்கள் 2 பீடாகவே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 4 லைன் வச்சா வந்து இது கரெக்டாக இந்த பாக்ஸ் ஷேப் கிடைக்கிது. நீங்கள் ஏ ஸ்டார் பீடு அந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தால் ஒரு 4 பீடு வச்சாலே போதும், உங்களுக்கு இந்த அளவுக்கு பாக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் சின்ன பீடு அப்படிங்கிறதுனால ஒரு 5 பீடு அளவுக்கு நான் வச்சுருக்கேன்.
குட்டி குட்டி பாக்ஸ் ஷேப்பில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு 4 லைன் வச்சுக்கலாம். ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கே ஒரு குட்டி லாகிங் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழ் லைனில் கொண்டு வந்து மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைனை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த மாதிரி 4 லைன் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த நெக்லைனை சுற்றியும் நான் இதை தான் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி எண்ட் நாட் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த செல்ஃப் கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவுமே நான் இந்த மாதிரி பீடை வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இங்கே சென்டரில் கேப் இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து இந்த மாதிரி நீடில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ப்ளவுஸோட செல்ஃப் கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து த்ரெட்டு வந்து 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த கரெக்டாக அந்த ஷேப்பில் சென்டராக பார்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அதை சுற்றி வந்து ஜரியில் ஒரு லைன் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த நாட் போட்டோமோ அதுக்கு வெளிப்பக்கமாக இந்த செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கிறேன் ஜரி த்ரெட்டில். ஸோ அதுக்கு மேலே போடும்போது மட்டும் ஒரு குட்டியாக ஒரு ஷார்ப்பாக வர்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறேன். அதுவும் அது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த நாட்டை சுற்றி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் அங்கே ஷார்ப்பாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே டைட் பண்ணிவிட்டு நம்ம கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வி ஷேப்பு கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாகவுமே இதே மாதிரி ஜரியில் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் ஜரி கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் இந்த லோட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கலர்லேயே வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் 5x5 10 ஸ்ட்ராண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷார்ப் எட்ஜ் இங்கேருந்து வந்து நான் நீடில் வந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஒன்று போட போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க இங்கே. ஸோ எனக்கு இந்த கேமரா ஆங்கிள் கரெக்டாக இல்லை, அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு த்ரெட் இருந்தாலும் கீழே இருக்கிற ஒவ்வொரு த்ரெட்டையும் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட் கரெக்டாக விழுந்துடும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இது பக்கத்துலேயே இருந்து நீடில் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே போட்ட அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஆனால் கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. உங்களுக்கு காட்டுறேன், இதுக்கு பக்கத்தில் ஆனால் கொஞ்சம் கீழே. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த நெக்லைன் ஃபுல்லாகவுமே நம்ம இது மாதிரி தான் கொடுத்து முடிக்க போகிறோம். ஸோ பிகினரும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டிச்சஸ்லாம் எதுவுமே இதில் இல்லை. இந்த பீடோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இதில். அதுவும் நீங்கள் ஒரு 2-3 வாட்டி வைக்க வைக்க அது உங்களுக்கு பழகிரும். ஸோ இது மாதிரி இது ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நட் இல்லை லவங்கம் ஸ்டிச் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த மாதிரி புட்டாவும் நான் கொடுத்துருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்பர் 4ல் வந்து ஒரு ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி 2 லைனை சில்க் த்ரெட் கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து ஜரியில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான புட்டா டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே இந்த ரவுண்ட் நான் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த நெக்லைன் பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ பிகினரும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.